Hi everyone, welcome to JS and Self Service. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Crompton ceiling fan ஓட unboxing and fixing வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டேக்லாம் போட்டு கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டம்மி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக ஃபேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம். டாப் அண்ட் பாட்டம் கேனாப்பி 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ரோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளேடை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிளேடில் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃபினிஷிங்கில் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா அழகாக இருக்குது, ஷைனிங்காக. நெக்ஸ்ட்டு டவுன் ரோடு ஓப்பன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சீலிங் ஹூக் கொடுத்துருக்காங்க ஃபேன் மேலே ஹீக்கில் மாட்டுறதுக்காக. இது வந்து ஃபேன் கீழே போடுற ராடு. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி ரோப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபேன் வந்து கீழே போல்டு கண்டு வந்துருச்சுன்னா கூட இந்த ரோப்பில் ஸ்டக் ஆகி நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி ஃபேனோட பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த ஸ்க்ரூவில் ஒரு வாட்சர் வரும். அந்த வாட்சரோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஒரு grip கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ 3 பிளேடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டவுன் ரோடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் சீலிங்கை ரிமூவ் பண்ணிட்டு டவுன் ரோடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டவுன் ரோடை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போல்டு போட்டு நல்லா ஸ்பேனரால் டைட் பண்ணி ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் இந்த காட்டர் பின்னை வச்சு போட்டு விட்ருவோம். அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அந்த காட்டர் பின் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபேன் ரன் ஆக போல்டு லூஸ் ஆகி ரிமூவ் ஆகுன்றதுக்காக அந்த காட்டர் பின் வந்து ஒரு சேஃப்டி லாக் மாதிரி ஒரு ப்ராக்கெட் மாதிரி பிளாக் பண்ணி நிறுத்திக்கும் அந்த காட்டர் பின்னு. இந்த மாதிரி காட்டர் பின்னை போட்டு அதை ஒரு பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து அந்த சேஃப்டி ரோப் சரிங்களா, அந்த சேஃப்டி ரோப் வந்து பாருங்கள் கெப்பாசிட்டி இந்த சைடு விட்டு அந்த ஒயர் வர வழியாக வெளியே எடுத்து மேலே விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கழட்டி இதுன்னா கூட பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் கெனாப்பி போட்டுப்போம். அடுத்து மேலே டாப் கெனாப்பி மாட்டியாச்சு. இப்போ இந்த சீலிங் ஹூக்கில் வர போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மேலே சீல்டிங் அந்த கொக்கியில் போய் மாட்டிப்போம். இந்த மாதிரி போல்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் ஷேப் மாதிரி வச்சு இந்த மாதிரி டவுன் சைடாக கீழே விட்டு அதுக்கப்புறம் மேலே சைடு தூக்குங்கன்னா ரவுண்டாக வந்துடும்.
ஓகே, இது மாதிரி தான். இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபேனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ண கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒயர் எடுத்து ஸ்லீவ் அழகாக கட் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணி உள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நியூட்ரல். இப்போ சேஃப்டி ரோப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே அந்த சீலிங் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக்கில் உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்து அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி ரோப்பு அந்த ஸ்க்ரூ ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஸ்க்ரூ பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் வரும். அந்த 2 பாக்ஸ்குள்ளே விட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருக்கோன்னா சப்போஸ் நம்ம ஃபேன் ரன் ஆகுது, அந்த சீலிங் ஹூக்கு போல்டு கட் ஆகி ஃபேன் கீழே விழுந்தால் கூட நம்மளுக்கு இதாகிக்கும். பாருங்கள், ஃபேன் பர்ஃபெக்டாக ஓடுது. உங்களுக்கு இந்த ஃபேன் பிடிச்சிருந்துன்னா அந்த ஃபேனோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். சப்போஸ் இதோட உங்களுக்கு அட்வான்டேஜோட ஒரு ஃபேன் வேணும், பவர் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு BLDC ஃபேன் வேணும்னா அதோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆட்டம்பர்க் கம்பெனியோடது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் ஃபேன் வேணும்னா அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.